ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்துலாம். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் காணுங்க. ஆர் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அசல் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? என் மட்டும்தான் கொடுத்துருக்கான். n = 4 ஆண்டுகள். ஆனால் ஒரே ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துருக்கா, 2 மடங்காகிறது அப்படின்னு கொடுத்துருக்கான். இதுக்கு நிறைய பேர் ஃபார்முலாஸ்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. 2 மடங்கு ஆகிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபா அசல்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பி தான் 100 ரூபா. இப்போ அது 2 மடங்கு ஆகுதுன்னா எவ்வளோ ஆகியிருக்கும்? இன்ட்டு 2 போட்டால் 200 ரூபா. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக எவ்வளோ ஆகியிருக்கு? நம்மளுக்கு அசலே 100 ரூபா தான், ஆனால் 2 மடங்கு ஆகியிருக்கு. ஓகேங்களா? அதாவது மொத்த தொகை 2 மடங்கு ஆகியிருக்கு. அப்போது மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வட்டி கிடச்சிரும். அப்போ வட்டி எவ்வளோ? 100 ரூபா மட்டும் வட்டியே கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதாவது அசலை நம்ம சும்மா 100 ரூபான்னு எடுத்துக்கிறோம். அது 2 மடங்கு ஆகினா 200 ரூபா ஆகிருக்கும். அப்போது அசல்லேருந்து மொத்த தொகையை கழிச்சதுன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு 100 ரூபா. அசல் மட்டும் 100 ரூபா, அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டும் 100 ரூபா வந்துடும். ஓகேங்களா? இப்போது ஃபார்முலாவில் போடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR / 100. ஓகேங்களா? இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? நம்ம 100 ரூபா. ஏன்னா 2 மடங்கு ஆகுதுன்னா எவ்வளோ வந்திருக்கோம்? 100 ரூபா. நம்மளுக்கு அசல் எவ்வளோ எடுத்துருக்கோம்? 100 ரூபா. ஓகேவா? என் கொடுத்துட்டாங்க 4 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க, அதுதான் கண்டுபிடிக்க ஒரு ஆர். அப்படி வச்சுக்கலாம். 100 / 100. இப்போ பாருங்கள், எதெல்லாம் சிம்பிள் வேலாம்? இந்த 0 கேன்சல் ஆகிடுமா மேலே? அடுத்தது 1 நாள் 4, 2 நாள் 8, மீதி 2, 5 நாள் 20. அப்போது ஆர் = எவ்வளோ? 25%. நீங்கள் இதுக்கு தனியாக நான் ஷார்ட்கட் போடுறேன், நான் இதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஃபார்முலா தான். என்ன சம் கொடுத்தாலும் ஒரே ஃபார்முலா வச்சு போடணும். நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான். 2 மடங்கு ஆகிருக்குன்னா அப்போது ஒரு 100 ரூபா ஆகிருக்குன்னா 100 ரூபா அசலாக இருந்தால் 2 மடங்கு எவ்வளோ ஆகிருக்கும்? 200 ரூபா ஆகிருக்கும். அவ்வளோதான். அதுலேருந்து அப்போது இன்ட்ரெஸ்ட்டு மட்டுமே 100 ரூபா கிடச்சிருக்கும். 100 ரூபா அசல் போக மீதி 100 ரூபா இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இந்த சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி கொஷின்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.